மீனாட்சி, நீ யாரு? உன் ஸ்வரூபமும் தத்துவமும் என்னென்னு ஆராய்ச்சி செய்யும் நோக்கம் எனக்கு இல்லை. நீ எங்க? நான் ஒரு சாதாரண அசடு எங்க? நான் போய் உன்னை ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சு புரிஞ்சிட முடியுமா? நிச்சயம் இல்லை. இதுவே ஒந்தையவில் தான் உன்னை பற்றி பேசுறது, உன்னிடம் பேசுறது, உன்னை பற்றி எழுதுறது எல்லாமே ஒந்தையவில் தான். இல்லைன்னா எனக்கு என்ன இதெல்லாம் வந்திருக்கு? அதுவும் நீ தான் கதை, திரைக்கதை, வசனம், எடிட்டர், டைரக்டர் எல்லாமே. நான் சும்மா வாய்க்கை அசைக்கிறவன் மட்டும்தான். இன்னொரு நாள் உன்னோட தரிசனம் தந்த. அதில் நீ என்ன புடவை, நகை, மாலை, பூ, கொண்டை போட்டிருந்த அப்படின்னெல்லாம் எனக்கு எதுவுமே எனக்கு ஞாபகத்தில் இப்போ கூட வரல மீனாட்சி. ஆனால் அதன் மூலமாக நீ ஒரு உணர்வு தந்திருக்க, அது மட்டும் இன்னமும் ஞாபகம் இருக்கு. கம்பீரம். அப்படி இருந்த நீ அந்த கம்பீரம் ஏனும் அந்த உடையே உனக்கு அணிவிக்கப்பட்டது மாதிரி இருந்தது. நீ போட்டுட்டு இருந்த ட்ரெஸ் எப்படின்னு தெரியுமா? கம்பீரம் அப்படிங்கிற ஒரு ட்ரெஸ்ஸையே நீ போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்தது. இவ்வளோ ஒரு கம்பீரம். அதுவே அந்த கம்பீரமே உனக்கு அழகு மீனாட்சி. உனக்கு அந்த கம்பீரமாக நீ இருக்க பத்தியா? அந்த கம்பீரமே ஒரு அழகு. நீ என்ன ஒரு 4-5 அடி உயரமா, கருப்பா, சிவப்பா, குண்டா, ஒல்லியா, இந்த மாதிரி எல்லாம் ஒன்று ஆராய்ச்சி செஞ்சு அல்பம் மாதிரி நானும் நடந்துக்கிறது சில்லறத்தனமாக இருக்கு மீனாட்சி. இதெல்லாம் சாதாரண மனுஷங்களை செய்யலாம், என்ன மாதிரி ஆளை செய்யலாம். இவ கருப்பா, குட்டையா, குண்டா அப்படி சொல்லி உன்னை எப்படி செய்யலாம்? நீ இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவ. மனித சரீரம் இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம். நீ சொல்கிறேன் எல்லாத்தையும் இப்போவே சொல்லிட்டு எப்படி உன்னை ஆராய்ச்சி செய்கிறது அல்பம் மாதிரி இருக்குது. இதெல்லாம் சாதாரண மனுஷங்களை செய்யலாம், உன்னை எப்படி செய்யலாம்? ஆமாம், நான் கேள்விப்பட்டதுண்டு, நீ கருப்புன்னு சொல்கிறாங்களே, எப்படி? அது எப்படி நீ கருப்பாக இருக்கலாம்? 1000 கோடி சூரியனுடைய பிரகாசமாக இருக்கிற நீ எப்படி கருப்பு கலரில் இருப்ப அப்படின்னு யோசித்தேன். ஆனால் நீ கருப்பாக கூட இருக்க ஒரு இடத்துல, அது பின்னாடி சொல்கிறேன். நீ அவ்வளவு பளிச்சுன்னு இருக்கும், உன்னை எப்படி கருப்புன்னு சொல்கிறது. ஆனால் உன்னை ஒரு இடத்துல அப்படியும் சொல்லலாம், அப்புறம் சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் கடந்தவள் நீ, நிறங்களற்றவள் நீ, நிறம் தருபவள், நிறங்களாகவே இருப்பவள், நிறங்களை அறியும் அறிவையும் தந்து உணர்வும் தந்தவள் நீதான் மீனாட்சி. சரி, உன் தரிசன விஷயத்துக்கு வருவோம். மனுஷனுக்கு கம்பீரம் கலந்த கர்வம், அகங்காரம், மிடுக்கு, முறுக்கு, அலட்டல் எல்லாம் சேர்ந்தே தான் இருக்கும். ஆனால் உன்னுடைய கம்பீரத்தில் இது எதுவுமே எனக்கு தெரியல மீனாட்சி. கம்பீரம்னா கம்பீரம், அந்த கம்பீரத்தை வணங்க வேண்டிய கம்பீரமாக இருந்தது. அந்த கம்பீரத்தில் ஒரு தெய்வீகம் இருந்தது. அந்த கம்பீரமே வணங்கக்கூடிய கம்பீரமாக இருந்தது. என் தயவில் தான் நீ இருக்க. ஆமாம், நான் தான் உனக்கு உசுறு தந்து, அன்னபூர்ணியா உனக்கு தினமும் படியெழுந்து, கங்கையா உனக்கு தாகம் தீர்த்து, நான் தான் உன்னை வாழ வச்சிட்ருக்கேன் தெரியுமா அப்படின்னு நீ நினச்சா அந்த கம்பீரத்தில் கர்வம் கலந்து என்கிட்ட நீ காட்டியிருக்கலாம். ஆனால் நீ இப்படி காட்டலை. ஏன் மீனாட்சி? அதான் தெய்வம் தெய்வம், அல்ப மனுஷன் மனுஷன். இதே ஒரு மனுஷன் எனக்கு செஞ்சுருந்தா, ஒரு மனுஷனுக்கு செஞ்சுருந்தா இவ்வளோ சொல்லி காட்டியிருப்பாங்க. சொல்லி காட்ட வேண்டாம், அந்த பார்வையிலேயே நான் இல்லைன்னா நீ என்ன இருப்ப அப்படின்னு எவ்வளோ ஒரு அந்த பார்வையிலே இது பண்ணிடுவாங்க. ஆனால் நீ எனக்கு இவ்வளோ செஞ்சு அந்த தரிசனத்தில் நீ எனக்கு அப்படி எதுவுமே காட்டலை. அதுதான் அந்த கம்பீரத்தினுடைய அழகு மீனாட்சி. யூ ஆர் கிரேட்.